பல்லேகல மைதானத்தில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 ஒரு ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இலங்கை அணி ஒரு மோசமான தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த தோல்வி கிட்டத்தட்ட இலங்கை அணி உலக கிண்ணத்தில் இருந்து விடைபெறுவதற்கான ஒரு அத்திவாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், இந்த ஒரு தோல்வி இலங்கை அணியை என்ன செய்ய போகிறது என்று சொல்லி. இந்த ஒரு தோல்வி அதிகமாக இலங்கை அணி அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை மூழ்கடித்து விடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக இலங்கை அணி 2020 போட்டிகளிலே 12வது தொடர்ச்சியான தோல்வியை தழுவியிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதுவும் 2020 உலகக்கிண்ண போட்டிகள் என்று சொல்லி பார்த்தால் இலங்கை அணி இங்கிலாந்துக்கு எதிராக 6 போட்டிகளிலே தோற்று போயிருந்தது. ஒரே ஒரு ஆட்டத்திலே தான் இலங்கை வென்றிருந்தது. அது பல்லேகல மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி. இதே மாதிரி இன்று பல்லேகல மைதானத்திலே இடம்பெற்ற போட்டியிலும் இலங்கை வெல்லும். ஏனென்றால் பல்லேகலையிலே இலங்கை வீரர்கள் மிகச்சிறப்பாக விளையாடுவார்கள். அதுவும் குறிப்பாக தசுன் சானக அசுர தாண்டவம் ஆடுவார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இலங்கை தோற்று போயிருக்கிறது. பந்து வீச்சிலே களத்தடுப்பிலே மிகச்சிறப்பாக செயற்பட்டும் கூட ஒரு 150க்கும் குறைவான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை, அதுவும் சூப்பர் 8 சொந்த மண்ணிலே பல்லேகல மைதானத்திலே இலங்கையால் சேசிங் செய்ய முடியாமல் போயிருக்கிறது என்பது பலத்த ஏமாற்றம், இலங்கைக்கு பலத்த பின்னடைவு, இலங்கை ரசிகர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வியாக இந்த தோல்வி அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இலங்கையில் இடம்பெறுகின்ற சூப்பர் 8 போட்டிகள் அதிகம் மழையால் கழுவப்படும் என்கின்ற கதைகள் வந்தாலும் கூட வானிலை அவதானிப்புகளையும் வானிலை அறிக்கைகளையும் உற்று நோக்கினால் இன்றோடு இலங்கையிலிருந்து மழை அகன்று போகிறது. ஆகவே இன்றும் காலை வேளையிலே மழை பெய்தது. ஆனால் ஒரு மப்பம் மந்தாரமுமான ஒரு மேகமூட்டம் சூழ்ந்த ஒரு வானிலை தென்பட இன்றைய நாளிலே போட்டி முழுவதுமாக எதுவிதமான பாதிப்புகளும் இல்லாத நிலையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இனி பெறப்போகின்ற ஆட்டங்களும் கூட மழை எங்கள் அணியை காப்பாற்றும் என்று சொல்லி நம்பி இருக்க முடியாது. முழுவதுமாக போட்டி இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இலங்கையினுடைய இன்றைய தோல்வி இலங்கையை தொடரில் இருந்து முற்றுமுழுதாக அகற்றிவிடும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குழுவிலே இடம் பிடித்திருக்கின்ற அணிகளை பொறுத்தவரையில் இந்த குழுவிலே இலங்கை, அதே போன்று இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஆகிய அணிகள் குழு பியிலே இடம் பிடித்திருக்கின்றன. குழு ஏயிலே இடம் பிடித்திருக்கின்ற அணிகள் எதுவிதமான தோல்விகளையும் தழுவாத அணிகளாக இருக்கின்றன. இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் குழு ஒன்றிலே இடம் பிடித்திருக்கின்றன. அந்த அணிகள் இதுவரைக்கும் எதுவிதமான தோல்விகளையும் தழுவவில்லை. ஆனால் குழு 2 இலங்கை இடம் பிடித்திருக்கின்ற குழு 2 இங்கிலாந்து, இலங்கை, பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் ஒவ்வொரு தோல்விகளை தழுவி இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் இன்றைய போட்டியில் இலங்கை அணி மோசமான தோல்வியை தழுவியது. நேற்று இலங்கையில் இடம்பெற்ற போட்டி, அது பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி பிரேமதாச மைதானத்திலே இடம்பெற இருந்த நிலையில் மழையால் கழுவப்பட்டது. மழையால் கழுவப்பட்ட நிலையில் இந்த முற்றுமுழுதாக கைவிடப்பட்டு 2 அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த போட்டி நடைபெற்று ஒரு அணி வெற்றி பெற்று 2 புள்ளிகள் கிடைத்து மற்ற அணி தோல்விகளை அடைந்து புள்ளிகள் எதுவும் கிடைக்காமல் இருந்திருக்குமாக இருந்தால் இலங்கை ரசிகர்கள் கொஞ்சம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். நாங்கள் அரையிறுதி போட்டிக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்று. இலங்கை அணிக்கு ஏன் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் என்று சொல்வதற்கு உரிய காரணம், இலங்கை அடுத்து வரப்போகின்ற ஆட்டங்கள் நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் எதிரான போட்டிகள் 2ஐயும் கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டும். இந்த 2 ஆட்டங்களையும் இலங்கை அணி வென்றால் மட்டும்தான் இலங்கை அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு ஆட்டத்தை தோற்றாலும் கூட இலங்கை அணிக்கான வாய்ப்புகள் இல்லாது போய்விடும். ஏனென்றால் அங்கே நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஆகிய அணிகள் தங்களுக்கு இடையிலான ஒரு போட்டியிலே ஒவ்வொரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த 2 அணிகளுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கிலாந்தோ அல்லது பாகிஸ்தானோ ஏதாவது ஒரு போட்டியில் வென்றாலும் கூட, இனி அவர்களுக்கு மீதமாக இருக்கின்ற ஒரு போட்டியில் வென்றாலும் கூட அந்த 2 அணிகளுக்கும் 3 புள்ளிகள் என்கின்ற அடிப்படையில் வந்துவிடும். இலங்கை அணி ஒரு போட்டியில் தோற்று ஒரு போட்டியில் வென்றால் இலங்கை அணிக்கு வரப்போவது வெறுமனே 2 புள்ளிகள் மட்டும்தான். ஆகவேதான் இலங்கை கண்டிப்பாக 2 போட்டிகளையும் வென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நெட் ரன் ரேட் பார்க்கப்படுமா என்கின்ற கேள்விகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அந்த நேற்று கிடைத்த இந்த 2 அணிகளுக்கும் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு புள்ளிகள் அவர்களை அரையிறுதிக்கு உந்தித் தள்ளுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.
காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி இதனுடைய விவரங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பள்ளிகளில் இடம்பெற்ற போட்டியில் 146 ஓட்டங்களை இங்கிலாந்து பெற்றது. 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இங்கிலாந்துடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவிலே யாரும் சோபித்திருக்கவில்லை. பில் சால்ட் இறுதி வரைக்கும் போராடி இருந்தார். 2 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளோடு 40 பந்துகளில் 62. அவருக்கு யாரும் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கவில்லை. வில் ஜாக்ஸ் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். வேறு இவர்களினுடைய பங்களிப்பு இருக்கவில்லை. பட்லர் 7, ஜேக்கப் பெத்தல் 3, டாம் பென்டன் 6, அணித்தலைவர் ஹாரி ப்ரூக் 14, சாம் கரான் 11, வில் ஜாக்ஸ் 21, டவுசன் 6, ஜிம்மி ஓவர்டன் 10 என்று சொல்லி வரிசையாக நடிகை கட்டினார்கள். ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து அணி 10 ஓவர்களுக்கு இடையிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்தது. 68 ஓட்டங்கள் தான் பெறப்பட்டிருந்தது. அதுவும் 15 ஓவர்கள் நிறைவுக்கு வருவதற்கிடையிலேயே வெறுமனே 106 ஓட்டங்கள் தான் 6 விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்திருந்தது என்றால் எவ்வளவு பெரிய தடுமாற்றம் என்று பாருங்கள். தில்ஷான் மதுஷங்க 25க்கு 2, துனித் வெல்லாலகி 26க்கு 3. தீக்ஷண கடந்த போட்டியிலே இலங்கையினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவர் குழுநிலை போட்டியினுடைய இறுதி ஆட்டத்திலே. ஆனால் இன்று நல்ல கம்பேக் கொடுத்திருந்தார். 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். துஷான் ஹேமந்த 4 ஓவர்கள் 38 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். இறுதி நேரத்தில் தசுன் சாணக்கோவோடு சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்திருந்தாலும் கூட தசுன் சாணக்க தன்னுடைய அதிரடி ஆட்டங்கள் மூலமாக இலங்கையை வெற்றியின் விளிம்புக்கு கொண்டு சென்றிருப்பார். ஆனாலும் துஷான் ஹேமந்த ஒரு மோசமான ஒரு ஹிட் விக்கெட் முறை மூலமாக ஆட்டம் இழந்திருந்தார். ஆக இன்று அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்தது மிக மோசம். சரித் அசரங்க போன்றவர்கள் பார்ட் டைமர்ஸ், அவர்கள் பந்துவீச்சிலும் கூட ஜொலிக்கக்கூடியவர்கள். இலங்கை போன்ற ஆடுகளங்களிலே அவர்களை பயன்படுத்த என்ன என்கின்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. துஷ்மந்த சமீர 4 ஓவர்கள் 34க்கு 1. இலங்கையை பொறுத்தவரையில் பத்தும் நிசங்க விளையாடினால் தான் இலங்கை வெல்லுமா என்று கேட்கிறார்கள். பத்தும் நிசங்க 9 ஓட்டங்கள், கமில் மிஷாரா 6 ஓட்டங்கள். குசல் ஜனி பெரேரா கடந்த போட்டியிலே விளையாடியவர். மீண்டும் இன்று கமில் மிஷாராவை கொண்டு வந்திருந்தார்கள். விக்கெட் காப்பாளராகவும் செயற்பட்டிருந்தார். பவன் ரத்நாயக்க 0, துனித் வெல்லாலகி 10, கமிண்டு மெண்டிஸ் 13, தர்ஷன் சாணக்க 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அணியினுடைய தலைவர் 2 சிக்சர் 1 பவுண்டரி அடங்கலாக துஷான் ஹேமந்த 5, துஷ்மந்த சமீர் 6, மகேஷ் தீக்ஷண 10. உதிரிகள் 2 95 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். 17 ஓவர்கள் நிறைவுக்கு வருவதற்கிடையில் டாப் ஆர்டரை சிதைத்தார் ஜெஃப்ரா ஆர்ச்சர் 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். 4 ஓவர்கள் நிறைவுக்கு வருவதற்கிடையிலே 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தன. அதுவும் பவர் பிளே ஓவர்கள் நிறைவுக்கு வருவதற்கிடையிலேயே இலங்கை அணி 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. துனித் வெல்லாலகி பவர் பிளே நிறைவுக்கு வருவதற்கிடையில் அவரும் களம் விட்டு அகன்றார். வில் ஜாக்ஸ் 3 விக்கெட்டுகள், லாயம் டூசன் 27க்கு 2, ஆதில் ரஷீத் 13க்கு 2, ஜெமி ஓவர்டன் 1 என்று சொல்லி விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். இங்கிலாந்து வலுவான வெற்றியை இலங்கைக்கு எதிராக ஈட்டியிருக்கிறது. வாழ்த்துக்கள் இங்கிலாந்து அணிக்கு. இலங்கைக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் அடித்து அரையிறுதியை எட்டினால் ஒழிய மற்றபடி அதிகப்படியான வாய்ப்புகள் இப்போதைய நிலையில் இல்லை. திரும்பி மீண்டும் இதனை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் இலங்கை வருகின்ற 2 ஆட்டங்களிலும் வென்றால் அரையிறுதியை நோக்கி நகரலாம். அந்த கனவுகளோடு இருக்கலாம். இலங்கை அணிக்கு இருக்கின்ற ஆட்டங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக 1, அதே போன்று நியூசிலாந்துக்கு எதிராக 1. இந்த ஆட்டங்கள் 2 இலங்கைக்காக காத்திருக்கின்றன. நான் தில்லையம்பலம் தரணி.